லைஃப்பில் நம்ம பல விஷயம் ட்ரை பண்ணியிருப்போம், அதில் வந்து தோற்றும் போயிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸை வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு எக்ஸாம் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த பல விஷயங்களை நம்ம நிறைய தடவை தோற்றும் போயிருப்போம், அல்லது அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை முழுசாக செஞ்சு முடிக்கக்கூடிய செயல் உறுதி வந்து நம்மக்கிட்ட இல்லாததான் காரணம். அந்த செயல் உறுதி, மன வலிமையோட முக்கியத்துவம் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. ஒரு விஷயத்தை முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கான திறமை எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை செய்யக்கூடிய அதுக்கு தேவையான நம்மளுடைய மன வலிமை தான். மற்றது எல்லாமே செகண்டரி தான். மன வலிமை தான் வந்து ரொம்ப முக்கியம். ஊரோரால் உற்றப்பின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல். ஒரு செயலை நம்ம செய்ய சொல்ல, அந்த செயலை செய்யும்போது எந்தெந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், இடையூறு வந்து வரும்ன்றதை முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இடையூறு எதுவுமே வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதையும் மீறி வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து லாஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான மன வலிமை வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கணும். அப்போ தான் அந்த செயலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். கடை கொட்க செய்தக்க தான்மை இடை கொட்கின் ஏற்றா விழுமந்தரும். ஒரு செயலை நம்ம செய்ய சொல்ல, அதை பாதியிலேயே செஞ்சிட்ருக்க சொல்ல யாருக்கிட்டையுமே ரிவீல் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி நம்ம சொல்லிட்டோன்னா என்ன ஆகுனா, அதன் மூலமாகவே பல டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளை பிடிக்காதவங்க நம்மளை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ முழுசாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு செயலை வந்து வெளியில் தெரியணுமே தவிர, அதை நம்ம செஞ்சிட்ருக்க சொல்ல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு விஷயத்தை சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸி தான். நான் இதை செஞ்சு முடிச்சிடுவேன், இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு யார் வேணால் ஈஸியாக சொல்லிடலாம். பட் அந்த செயலில் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ சிரமமான விஷயன்றது. அதனால் வெறும் வாயில் மட்டும் பேசிகிட்டு இருக்காமல் அந்த செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு தேவையான இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். வீரெய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட மன உறுதியோட ஒரு செயலை வந்து செய்ய சொல்லும், அந்த செயல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்டேருந்து, பெரிய பெரிய மனுஷங்க கிட்டேருந்து நம்ம வந்து அப்ரைசேஷன், பாராட்டுக்களை பெறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின். நான் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு செயலை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன், கண்டிப்பாக செஞ்சே முடிச்சிடுவேன் அப்படின்னு யார் ஒருத்தருக்கு அதிகமான மன உறுதி இருக்கோ அவங்க வந்து நினச்சபடியே செஞ்சு கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அந்த மன உறுதின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம நினச்சபடி செய்ய முடியும். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. நம்ம ஒரு செயலை செய்கிறோன்னா நம்மளுடைய உருவன்றது அவசியமே கிடையாது. நம்ம வந்து டாலாக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். உருவன்றது முக்கியமே கிடையாது. அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான மன உறுதி தான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு பெரிய தேர் வந்து நகர்றதுக்கு அந்த தேரோட அச்சாணி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ, அதே மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு உருவம்ன்றது அவசியம் கிடையாது, மன உறுதி தான் முக்கியம். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூங்க கடிந்து செயல். ஒரு விஷயத்தை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி செய்ய சொல்ல, அது நம்மளுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கான மன உறுதி வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த செயலை செய்ய சொல்ல இடையில் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு இடையூறு வந்தாலும் அதை வந்து மனம் தளராமல், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அதை கைவிடாமல் சீக்கிரமாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும். துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. பல விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அதோட ரிசல்ட் வர சொல்ல, அதோடைய சக்ஸஸ் வர சொல்ல தான் அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது, எவ்வளோ இன்பம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ண சொல்லுமோ அது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கைவிடக்கூடாது. ஏன்னா ஃபைனலில் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டுன்றது நம்மளுக்கு சந்தோஷத்தை தரப்போகுது கண்டிப்பாக. அப்போ வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை கடைசி வரைக்கும் போராடி செஞ்சு முடிக்கணும். எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. நம்ம என்ன தான் பலசாலியாக இருக்கலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருக்கலாம், நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன வேணால் நம்மக்கிட்ட இருக்கலாம். ஆனால் நம்ம செய்கிற செயலில், நம்ம செய்கிற தொழிலில் வந்து நம்மளுக்கு மன உறுதி, செயல் உறுதி இல்லைன்னா இது எல்லாமே இருந்தும் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது.
இந்த அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அதில் வந்து எவ்வளோ இடைஞ்சல், எவ்வளோ இடையூறு வந்தாலும், அதை கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்கான மன உறுதியும், செயல் உறுதியும் நம்மக்கிட்ட இருந்துன்னா, நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணால் கையில் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கலாம். இந்த மாதிரி திருக்குறள் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் லெசன்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.